நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். ரமதானுடைய இறுதி சில நாட்களில் நம்ம இருக்கோம். 27 இரவு முடிந்து விட்டாலே சில நபர்களுக்கு ரமதான் முடிந்தது போல ஒரு ஃபீலிங் வந்துடும். ஏன்னு சொன்னால் எல்லா பள்ளிகள்லேயும் ஹாஃபில்கள் குரானை நிறைவு செய்திருப்பாங்க, ஹத்தம் செய்து முடிச்சிருப்பாங்க, அவங்கவுங்க ஊருக்கு போயிருப்பாங்க. பள்ளிவாசல்களில் சின்ன சின்ன சூறாக்கள் ஓதி தொழ வைக்கப்படும். அதுக்கப்புறம் ஒரு சோர்வு நிலை வந்துடும். அடுத்த 3 நாட்கள் ஒரு சோர்வான ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. ஆர்வமாக அமல் செஞ்சுட்டு இருந்த எல்லா நபர்களும் நல்லா செஞ்சிட்டோம், இப்போ இந்த 3 நாட்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவோம், கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுப்போம், ஷாப்பிங் போவோம், துணிமணி வாங்குவோம். இப்படி நம்முடைய நேரங்கள் செல்வதை சமுதாயத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சஹாபாக்கள், இமாம்கள், வலிமார்கள் அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்த நாட்கள் ரமதானுடைய இறுதி நாட்கள். யோசிச்சு பாருங்கள், ரமதானுடைய இந்த இறுதி 3 நாட்கள் நம்ம கையில் இருக்குது. அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வதற்கு இந்த 3 நாட்கள் தான் தீர்மானம் செய்யப்படுகின்றது. ஒரு போரில் ஒரு சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நபர் நரகவாதின்னா. போரில் அப்போது எல்லாம் தகைச்சு போய் நின்றாங்க. போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ போரில் எந்த நபரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாதி சொன்னாரோ அந்த நபர் போரில் வேகமாக போரிட்டார். கடைசியில் அவருக்கு அதிகமான காயங்கள் ஏற்பட்டுச்சு, வலி தாங்க முடியல. அப்போ அந்த நபர் என்ன செய்தார்? தற்கொலை செய்து கொண்டார். இதை இன்னொரு சஹாபி பார்த்துட்டு நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் ரசூலுல்லாஹ் என்பதை நான் சாட்சி சொல்கிறேன், ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. இல்லை யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்னீங்க ஒரு ஆளை பார்த்து இவர் நரகவாதி என்று. அவரை நான் பின்தொடர்ந்து போனேன். வலியின் காரணமாக கடைசி நேரத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டார். மார்க்கத்தில் தற்கொலை செய்வது ஹராம், மிகப்பெரிய பாவம், நேராக நரகத்துக்கு இழுத்து போயிடும் அந்த அமல். அப்போ நல்ல அமலாக ஜிஹாதிலே ஈடுபட்ட அந்த சஹாபி கடைசி நேரத்தில் செய்த ஒரு விஷயம் அவரை நரகத்திற்கு இழுத்து சென்று விட்டது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் நரகத்தினுடைய அமலை செய்திருப்பார், ஆனால் அவர் சொர்க்கம் போயிடுவார். இந்த ஹதீத்தை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. ஒரு மனிதர் நரகத்துடைய அமலை செய்திருப்பார், ஆனால் சொர்க்கம் போயிடுவார். ஏன்னா கடைசியில் ஏதாவது ஒரு நல்ல அமல் செஞ்சிருப்பார், அல்லாஹ் அதை கபூல் செஞ்சு சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு போயிடுவான். ஒரு நபர் சொர்க்கத்தினுடைய அமல் செய்திருப்பார், அவர் நரகத்துக்கு போயிடுவார். எப்படி? அவர் நல்லவராகவே வாழ்ந்திருப்பார், ஆனால் கடைசியில் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருப்பார், அல்லாஹ் அதன் காரணமாக அவரை நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடுவான். இப்படி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமால். இந்த ஹதீஸு இன்னமல் அமாலு பின்னியாத் ஹதீஸ் எல்லாத்துக்கும் தெரியும், அமல்கள் எல்லாம் நியத்தை கொண்டு. ஆனால் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், அமல்கள் எல்லாம் முடிவை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் ஆன உடனே யார் ஃபஸ்ட்டு ஓடுறான்றது முக்கியம் இல்லை, ஃபைனல் ஸ்ட்ரெச் இருக்கா இல்லையா, முடிவில் ஒன்று வச்சுருப்பாங்க, எண்ட் லைன், அதான் சக்ஸஸ், அதான் ஜெயிச்சிட்டார் சொல்லி அறிவிக்கக்கூடிய அந்த லைன், அதை யார் டச் பண்ணுறாங்கன்றது தான் இங்கே போட்டி. முதல்ல யார் வேகமாக ஓடினாங்கன்றது இல்லை, ரமதான் ஆரம்பத்தில் ஆர்வமாக அமல்கள் யார் செய்தார்கள் என்பதெல்லாம் இங்கே விஷயம், அதை செய்யணும். ஆனால் மிக முக்கியமானது அந்த ஃபைனல் டச்சை, அந்த ஃபைனல் லைனை யார் டச் பண்ணுறா, அதுதான் சக்ஸஸ். அவர் தான் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். அதனால் தான் அமல்கள் எல்லாம் அதன் முடிவை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. அதன் காரணமாக இந்த கடைசி 3 நாட்கள் அல்லாஹு தாலா நமக்கு ஒரு கெஸ்ட் அனுப்பணும். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? வாசலில் நின்று அவங்கள வரவேற்று வீட்டில் வந்து உட்கார வைப்போம், உபசரிப்போம். உபசரித்து முடிச்சுட்டு அந்த கெஸ்ட்டு புறப்படுறாங்கன்னு சொன்னால் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க மாட்டோம். நம்ம, நீங்கள் போங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன், யாராவது அப்படி உட்காருவோமா? அப்படி உட்காந்துருந்தா அதை அவமதிப்பது போன்று. அப்போ நம்ம என்ன செய்வோம்? வாசல் வரைக்கும் வந்து அவங்களை வழி அனுப்பி வைப்போம். எப்படி நாம் வரவேற்றோமோ அதே போன்று வழி அனுப்பவும் செய்வோம். அதுபோல் ரமலானை ஆர்வமாக வரவேற்றோம், குதூகலத்துடன் வரவேற்றோம், ஆனந்தமாக வரவேற்றோம், ஆர்வத்துடன் வரவேற்றோம், அமல்களை செய்தோம், குரானை எடுத்தோம், ஓதினோம், தஸ்பீ, இஸ்திக்ஃபார், ஸலவாத் எல்லா அமல்களும் செய்தோம். இந்த கடைசி 3 நாட்களில் சோர்வு அடைஞ்சிட்டோன்னு சொன்னால் வந்த அந்த கெஸ்ட்டை வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பாதவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அதனால் இவ்வளோ நாள் செஞ்சுட்டு கடைசியில் இதை விட்டுட்டோன்னு வைங்களேன், ரமதானை கண்ணியப்படுத்த தவறியவர்களின் பட்டியலில் நம்ம பேர் வந்துடும். சில நபர்கள் விரக்தியில் இருக்காங்க, நான் ஒழுங்காக ஓதலை, இத்தனை குரான் ஓதணும்னு இருந்தால் ஓத முடியல, தஸ்பீ செய்யணும்னு கணக்கு வச்சுருந்தேன், தஸ்பீ செய்ய முடியல, ஸலவாத் இப்படி ஓதணும் செய்ய முடியல, நிறைய விஷயங்கள் நான் பிளான் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் என்னால் செய்ய முடியலன்னு விரக்தியில் இருக்காங்க. அவங்க கவலைப்பட வேணாம், கடைசி 3 நாட்கள் அல்லாஹ் கொடுத்துருக்கான். நாம் இதையெல்லாம் விட்டுருந்தாலும் அல்லாஹ் கிட்ட மறுபடியும் போவோம், ரப்பே நான் 27 நாட்கள் வீணாக கழிச்சிட்டேன், இந்த 3 நாட்கள் இஹ்லாஸாக உங்ககிட்ட வந்திருக்கேன், என் பாவத்தை மன்னிச்சிரு, நான் குரான் ஓதுறேன், நான் தஸ்பீ செய்கிறேன், உங்களால் முடிந்த அளவு இந்த கடைசி 3 நாட்கள் இதுதான் ஃபைனல் ஸ்ட்ரெச். இதில் நம்ம ஒழுங்காக ஓடிட்டோம், இந்த 27 நாள் பிரச்சனை இல்லை. கடைசி இந்த 3 நாளுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய எல்லா பலன்களையும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு தருவான். அதனால் இந்த கடைசி 3 நாட்கள் நம்ம ஷாப்பிங்க்கு அதிகமாக செலவிடக்கூடாது,
இதை ரிலாக்ஸ் பண்ணுற டைம் கிடையாது. அதிகமாக இபாதத் செய்ய வேண்டிய டைம், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய டைம், அதிகமாக அல்லாஹ் கிட்ட அழுக வேண்டிய டைம், அதிகமாக தஹஜ்ஜத் தொழுக வேண்டிய டைம், அதிகமாக கியாமுல் லைல் தொழுக வேண்டிய டைம். அதனால் இந்த ரமதான் என்பது நிறைவு பெறவில்லை. ரமதான் இன்னும் இருக்கு. சொர்க்கத்தின் வாசல் திறந்துதான் இருக்கிறது, நரகத்தின் வாசல் மூடப்பட்டு இருக்கிறது, இன்னும் ஷைத்தான் கட்டி போடப்பட்டு தான் இருக்கிறான். அதனால் இந்த ஃபைனல் ஸ்டெச்சை நம்ம ஓடி இன்ஷா அல்லாஹ் இந்த கடைசி இந்த 3 நாட்களை வீணான விஷயங்களை கழிக்காம ரமதான் எப்படி நாம் வரவேற்றோமோ அதே போன்று அமல்களை கொண்டு ரமதானை வழி அனுப்புவது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த 3 நாட்களை அவனுக்கு பிரியமான அமல்களை கொண்டு அந்த விஷயத்தெல்லாம் மறந்துடு. 27 நாள் நம்ம சில அமல்கள் செய்ய தவறிட்டோம், 27 நாட்கள் நம்ம சோம்பேறித்தனமாக சில விஷயங்களில் இருந்துட்டோம், பரவாயில்லை. இந்த 3 நாட்கள், இந்த 3 நாட்கள் அல்லாஹ்வுக்காக நேரம் ஒதுக்கி நாம் இபாதாத்துகளில் அதிகம் ஈடுபடுவோம். அல்லாஹு தாலா நமக்கு தௌஃபீக் செய்து ரமதானை கண்ணியப்படுத்திய அந்த கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மை சேர்த்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.